நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். என்ன அழகு, என்ன யோசனை? ஒண்ணு இல்ல. ஓ மூஞ்சில தான் டியூப் லைட்டுக்கு பதிலா குண்டு பல்ப் எரியுதே, என்ன விஷயம்னு சொல்ல. ராத்திரியில 2 வாழைப்பழம் சாப்பிட்டு படுத்தா இப்படி முக்க வேண்டிய அவசியம் இல்ல, காலையில ஃப்ரீயா போயிடும். சார் முறைக்காதையா, என்னன்னு சொல்லு. சார் நான் ரொம்ப டென்ஷன்ல இருக்கேன் சார். கடவுளே, ரொம்ப நல்லதுப்பா. நான் டென்ஷனா இருக்கிறது உங்களுக்கு நல்லதா சார்? ஆமாய்யா, வில்லனுக்கு டென்ஷனா இருந்தா ஹீரோக்கள் ஜெயிக்கிறாங்கன்னு தானே அர்த்தம். ஸ்டாலினுக்கு ஃபேவரா ஏதோ நடக்க போகுது. வாட்ஸ் மேட்டர்? இல்ல, எக்ஸாம் முடிஞ்சு போற பசங்களோட முகம் ரொம்ப தெளிவா இருக்க. புரியல. மடக்கி மடக்கி கேள்வி கேட்டிருந்தோம், வரைஞ்சு கட்டி கட்டி அடிசல் பேப்பர் வாங்கி எழுதுறாங்களே, அதான் ஒண்ணும் புரியல எனக்கு. சிம்பிளியா, படிச்சிருப்பானுங்க, எழுதிருப்பானுங்க. அதுல இருக்கிற கொஸ்டின் பேப்பரை படிச்சு புரிஞ்சுக்கவே நேரம் பிடிக்கும். இவனுங்க எப்படி டக்கு டக்குன்னு பதில் எழுதுறாங்கன்னு தெரியலையே. ஐயோ, நான்லாம் ஒண்ணும் காரணம் இல்லையா சார். நீங்க இல்லன்னு எனக்கு தெரியும் சார், ஏன்னா நீங்க பார்த்த கொஸ்டின் பேப்பரை தான் நான் மாத்திட்டேனே. அடப்பாவி, பிரிண்டிங் பிரஸ்ல கூட ஒரு பேப்பர் சிந்தாம சிதறாம நானே விடிய விடிய முழிச்சிருந்து பிரிண்ட் பண்ணி எடுத்துட்டு வந்தேனே. பீரோக்குள்ள கொஸ்டின் பேப்பரை பத்திரமா தான் பூட்டி வச்சிருந்தேனே, அப்புறம் எப்படி? என்னையா கேள்வி இது? நீயே சொல்ற எவ்வளவு சேஃப்டியா இருந்துச்சுன்னு, அப்புறம் எதுக்கு இல்லாத மூளைய இருக்கிறதா நினைச்சுக்கிட்டு கசக்குற? எப்படி சார், எப்படி சார் இது? தெரியலையேப்பா. இப்படி இருக்குமோ? இருக்காது. நல்லதான பூட்டி வச்சிருந்தேன், எப்படி போயிருக்கும்? அழகு அழகு, நவரசம்னு கேள்விப்பட்டிருக்கேன், ஆனா இத்தனை ரசத்தையும் இப்பதாயா நான் உன் மூஞ்சில பாக்குறேன். சார் சும்மா இருங்க சார், எப்படியோ அந்த பசங்களுக்கு விஷயம் போகுது, அது எப்படிதான் தெரியல. அழகா, நீ இன்னும் அந்த பசங்களை பழைய பசங்களாவே பாக்குற. யோ, அந்த பசங்க மாறி ரொம்ப நாளாச்சியா. அவங்க ஒவ்வொருத்தருக்குள்ளயும் தூங்கிக்கிட்டு இருந்த டைனாசரை நம்ம ஸ்டாலின் குச்சிய வச்சு அடிச்சு எழுப்பிட்டான்யா. அவங்க கண்ணுல ஒரு வெறி தெரியுது. சார் இந்த டைனோசர் கதையெல்லாம் ஏன்ட்ட விடாதீங்க சார். 10 நாள்ல படிச்சு என் கொஸ்டினுக்கு ஆன்சர் எழுத முடியாது சார். யோ, பரீட்சை தானே எழுதியிருக்காங்க, இன்னும் பேப்பர் திருத்தலையே. திருத்தினா தாயா அவங்க என்ன எழுதியிருக்காங்கன்னு தெரியும். இந்த பாரு, நம்ம பசங்க வேற ஏதாவது கதை விட்டாலும் விட்டுருப்பாங்க. அதனால முதல்ல பேப்பரை திருத்த சொல்லு, அப்புறமா பேசலாம். அப்புறம்னா எப்ப பேசலாம்? மொத்தமா எல்லாம் முடிஞ்ச பிறகா? ஐயோ, உனக்கு என்னையா பிரச்சனை? சாமி, எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும். முதல் மரியாதை டயலாக் நல்லா இருக்கு, ஆனா வீராசாமி மாடுலேஷன் தான் சரியில்லை. சார் நான் தப்பு நடந்திருக்குன்னு சொல்றேன், நீங்க நம்ம சொல்லிட்டு இருக்கீங்க. யோ, தப்பு எங்கேயா நடக்குது? என் எழுத்தாப்புல நின்னுகிட்டு இருக்கியா? சார் கொஸ்டின் பேப்பர் எப்படியோ லீக் ஆயிடுச்சு சார். ஓட்ட கொஸ்டின் செட் பண்ணா இப்படி லீக் ஆகத்தாயா செய்யும். கண்டுபிடிக்கிறேன் சார், அந்த பசங்க எப்படி பாஞ்சு பாஞ்சு பரிச்சு எழுதுறாங்கன்னு கண்டுபிடிக்கிறேன். கண்டுபிடி நண்டுபிடி, முதல்ல இந்த இடத்தை காலி பண்ணு. கொஸ்டின் பேப்பரை லீக் பண்ணா என்ன தண்டனை? அது யாரு லீக் பண்ணாங்கறத பொறுத்து இருக்கு சார். யோ, 7ஆம் வகுப்பெல்லாம் ஒரு வகுப்பா? அதுல குவார்டர்லி எக்ஸாம் பேப்பர் லீக் ஆச்சுன்னு ரொம்ப ஃபீல் பண்ற ஒண்ணு. சார் யோ, முதல்ல கிளம்பியா. ஐ வாண்ட் ஜஸ்டிஸ் சார். யோ, நீ சொன்னது உண்மையா இருந்தா அத லீக் பண்ணது பையனா இருந்தாலும் வாத்தியாரா இருந்தாலும் சீட்டை கிழிச்சிருவேன். போதுமா? இது போதும் சார், நான் ஆளோட வர்றேன். அப்பா, இவன் கூட முடியலையே. என்னடா இன்னும் குருவியை காணோம்? தூப்பற குருவி. நான் குருவி இவ்வளவு லேட்டா வர? ஏய், என்னடா சத்தம் ஜாஸ்தி ஆகுது, கொஞ்சம் மெதுவாடா. பின்ன குருவி, எப்ப கொஸ்டின் கொடுத்து நாங்க எப்ப ஆன்சரை கண்டுபிடிச்சு மனப்பாடம் பண்றது? ஏய், மெதுவா பேசுங்கடா. சீக்கிரமா குடு குருவி, அப்புறம் லேட்டா குடுத்துட்டு ஏன் பாஸ் ஆகணும்னு கேட்டா எனக்கு ரொம்ப கோவம் வரும். ஏய், இதெல்லாம் உங்களுக்கு ஓவரா தெரியல? குடு குருவி. ஏய், இந்த 2 எக்ஸாமையும் எப்படி எழுதுனீங்க? அதெல்லாம் பேப்பர் திருத்தின அப்புறம் தான் சொல்ல முடியும். ஏய், என்னடா இது, பேப்பரை திருத்தினதுக்கு அப்புறம் சொல்லுவீங்களா? சும்மா விளையாட்டுக்கு சொன்ன குருவி, எக்ஸாம் சூப்பரா எழுதியிருக்கான். ஏய், பாஸ் ஆயிடுவீங்களே. 100க்கு 100 வாங்கும் குருவி. 100க்கு 100ஆ? ஆமா குருவி. ஏய், மொத்தமா என்ன போட்டு தள்ளுறீங்க போல. ஏய், கொஞ்சம் கொஞ்சம் தப்பா எழுதுங்கடா. மொத்த கிளாஸும் 100க்கு 100 எடுத்தா ஸ்டாலின் சாருக்கே சந்தேகம் வந்துரும். முயற்சி பண்றேன் குருவி. ஏய், இதுல முயற்சி பண்ண என்னடா ஆகுது? தப்பா தான்டா எதை சொல்றேன். இல்ல குருவி, ஆன்சர் தெரிஞ்ச அப்புறம் தப்பா எழுதுனா ரொம்ப கஷ்டமா இருக்கும் குருவி. ஏய், ஒரு 2 கேள்விய விட்டுட்டு எழுதுங்கடா. பாக்குறோம் குருவி. ஏய்,
கம்மியா எழுதுங்கடா. 100 மார்க் வாங்கி என்ன மாட்டி விட்டுறீங்க போல. குருவி நாங்களே நினைச்சோட எப்ப குருவி 100 மார்க் வாங்குறது? இப்படி எப்பயாச்சும் கொஸ்டின் பேப்பர் கொடுக்கும் போது தானே வாங்க முடியும். டேய் பாஸ் மார்க்கு எழுதுங்கடானா 100 மார்க் தான் வாங்குவேன்னு அடம் பிடிக்கிறீங்க. சரி சரி பாக்குறோம். கொஸ்டின் பேப்பர் கொடு குருவி. இந்த பத்திரம். ஐயா என்னடா ஒண்ணுமே புரியல குருவி. யாரு இது காப்பி பண்ணது? ஆளை வச்சு காப்பி பண்ணுதான். ஒரிஜினலே கொடுக்கலாம்ல, ஏன் இப்படி புரியாம காப்பி பண்ணி தரணும்? டேய் உங்களுக்கு போய் ஹெல்ப் பண்ண பார், என்ன சொல்லணும். 2வது லைன்ல என்ன குருவி இது? லாவா வாவா காமி. புரியலையேடா. இப்படிலாம் கொடுத்தா எங்களுக்கு வேணாம். குருவி சரக்கு கொடுத்தா சரியான சரக்கா கொடுக்கணும். இப்படி டேஞ்சரா சரக்கெல்லாம் எங்களுக்கு வேணாம். டேய் ரொம்ப தப்புடா. ஹெல்ப் பண்றதுன்னு ஆயிடுச்சு. ஏன் குரு அரைகுறையா பண்ணிட்டு முழுசா பண்ணிரு. இத முதல்ல பண்ணிருக்கலாம் குருவி. இப்படி சூப்பரான அச்சச்ச கொஸ்டின் பேப்பர் வச்சுக்கிட்டு எதுக்கு இப்படி புரியாத மாதிரி அவன் பேப்பர்ல எழுதி கொடுத்தா? டேய் ஏன்டா சொல்ல மாட்டீங்க? உங்களுக்காக ரிஸ்க் எடுக்குது நானு, ரஸ்க் சாப்பிடுது நீங்களா? டேய் இன்னும் 2 எக்ஸாம் தானே இருக்குது. எப்படியாவது தம் கட்டி நல்லபடியா எழுதுறீங்கன்னா சரி. எல்லாரும் டக்குன்னு எடுத்த காலி பண்ணுங்க. சரி வரோம் குருவி. சார் குட் ஈவினிங் சார். நீங்க வர சொன்னீங்கன்னு பரமசிவ சொன்னா சார். எக்ஸாம் எல்லாம் முடிஞ்சதா? ஆமா சார். எப்படி எழுதியிருக்க? நல்லா எழுதியிருக்க சார். மற்றவங்க எப்படி எழுதியிருக்காங்களா? நல்லா எழுதினாங்கன்னு தான் சார் நினைக்கிறேன். அப்படியா? எஸ் சார். எல்லாருமே வா சார். இல்ல யாராவது சரியா எழுதாதவங்க இருக்காங்களான்னு கேட்டேன். அது வந்து சார் 30க்கு 30 பேருமே எப்படிப்பா நல்லா எழுத முடியும்? ஆமா சார். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். முடியும். கொஸ்டின் பேப்பர் மட்டும் ஒரு நாளைக்கு முன்னாடி கிடைச்சா எல்லாருமே நல்லா எழுதலாம். சார் என்ன நடக்குதுங்க? வெண்ணிலா, எனக்கு தெரியாம ஏதோ தப்பு நடந்துட்டு இருக்கு. அது என்ன ஏதுன்னு எனக்கு தெரியணும். நீ பொய் சொல்ல மாட்ட. அதனாலதான் உன்னை கூப்பிட்டு நான் கேட்டுட்டு இருக்கேன். உண்மையை சொல்லு, என்ன நடக்குது? நான் இல்ல சார். அப்ப யாரு? மத்தவங்களும் யாரும் இல்ல சார். வெண்ணிலா, தப்பு பண்றவங்கள கூட நான் பொறுத்துக்குவேன். ஆனா பண்றதெல்லாம் பண்ணிட்டு நான் எதுவுமே பண்ணலன்னு போய் சொல்றவங்கள மட்டும் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. உண்மையை சொல்லு. அப்ப என்னமோ தப்பு பண்ணிருக்கீங்க. ஆளாம என்ன நடந்துச்சுன்னு சொல்லு. நீங்க கொடுத்ததா சொல்லி குருவி ஒரு கொஸ்டின் பேப்பர் கொண்டு வந்து கொடுத்தாரு சார். முக்கியமான கொஸ்டின் ஏதாவது குறிச்சு கொடுத்திருப்பீங்கன்னு நினைச்சு அத வாங்கி படிச்சோம் சார். சரி. ஆனா குருவி கொடுத்த கொஸ்டின் பேப்பர்ல இருந்து கொஸ்டின் எல்லாம் அப்படியே பரீட்சையில வந்துச்சு சார். எல்லாமே வா? ஆமா சார், ஒண்ணு விடாம எல்லாமே இருந்துச்சு சார். அதே கொஸ்டின் பேப்பர் தான் சார். சரி, அப்படி ஒரு கொஸ்டினை நான் தர மாட்டேன்னு உனக்கு தெரியல? தெரிஞ்சது சார். தெரிஞ்சதுல என்ன நீ பார்த்தப்ப கொஸ்டின் பேப்பரை கொடுத்தீங்களா கொடுக்கல சார் ஏன் ஒரு வார்த்தை கூட நீ என்கிட்ட கேட்கல? குருவிதான் உங்ககிட்ட எதுவும் பேசக்கூடாதுன்னு சொன்னாரு சார். சரி, முன்னாடியே கொஸ்டின் பேப்பர் கிடைக்குதே, அது தப்புன்னு கூட உங்களுக்கு எல்லாம் தெரியல? அப்படி கொஸ்டின் பேப்பர் அவுட் ஆகுறது எவ்வளவு பெரிய குற்றம்னு உங்களுக்கு எல்லாம் தெரியாதா? தெரியும் சார். அப்படி ஒரு கொஸ்டின் பேப்பரை வச்சு படிச்சு பாஸ் பண்றது தப்பு தானே? எஸ் சார். அப்புறம் இந்த தப்பை பண்ணீங்க? நான் பண்ணல சார். சரி, மத்தவங்க அப்படி பண்றப்ப கூட அதை என்கிட்ட வந்து சொல்லணும்னு உனக்கு தோணல? பயமா இருந்துச்சு சார். இது மட்டும் தானா இல்ல வேற ஏதாவது காரணம் இருக்கா? இல்ல சார், இந்த பரீட்சையை மட்டும் நல்லா பண்ணிட்டா பசங்களை பிரிக்க மாட்டாங்க, எல்லாரும் எப்பவும் ஒன்னா இருக்கலாம்னு சொன்னாங்க சார். அதான். சரி, நாளைக்கு கொஸ்டின் பேப்பர் வந்துருச்சா? ஆமா சார், இப்பதான் குருவி கொடுத்துட்டு போறாரு சார். சரி, நீ போய் படி. அப்புறம் நான் உன்னை கூப்பிட்டேன் விசாரிச்சேன் யார்ட்டையும் சொல்லிக்காத, நான் பாத்துக்கிறேன். சாரி சார். ஏப்பா இப்படி பண்றதுனால
கஷ்டப்பட்டு படிச்சு பரிச்சு எழுதுற உன்னை மாதிரி நல்ல ஸ்டூடெண்ட்டுக்கும் கெட்ட பேர் தானே வரும். நீ எல்லாருமே ஃப்ராடு வேலை பண்ணி தான் பாஸ் ஆன பேசுவாங்க. இல்ல சார், நாங்க 7Cல எப்பவும் சேர்ந்து இருக்கணும். நான் கண்டுக்காம இருந்தா நடக்கும்னு சொன்னாங்க சார். தப்பு பண்றது மட்டும் இல்ல, தப்பு நடக்கிறத பார்த்துக்கிட்டு சும்மா இருந்தாலும் தப்பு தான். நீ போ, நான் பாத்துக்கிறேன். சாரி சார். போப்பா. தெரியாத எடியா சார் மன்னிச்சிருங்க சார். நீ எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிருக்குன்னு உனக்கு தெரியுதா? யாரு சொல்லி அதெல்லாம் பண்ண? சார் அப்படியெல்லாம் யாரும் சொல்ல சார், நானே தான் சார் எடுத்தேன். பசங்க எடுத்துட்டு வர சொன்னாங்களா? சார் பசங்க மேலலாம் எந்த தப்பும் இல்லை சார், எல்லா தப்பும் நானே தான் சார் பண்ணேன். இது யாராவது பார்த்தா என்ன சொல்லுவாங்கன்னு தெரியுமா? என்ன சொல்லுவாங்கன்னு தெரியுமா? குருவி பசங்களுக்காக கொஸ்டின் பேப்பரை திருட்டிட்டான்னு அப்படி சொல்ல மாட்டாங்க. நான் சொல்லித்தேன் அந்த கொஸ்டின் பேப்பர் திருடுன்னு எல்லாமே நினைப்பாங்க. உன்னை யாரும் தப்பா நினைக்க மாட்டாங்கய்யா, என்னத்தான் தப்பா நினைப்பாங்க. பசங்களை எல்லாரையும் ஒண்ணுத்துக்கு உதவாக்காரன்னு நினைப்பாங்க. சார் நான் இப்படியெல்லாம் நினைக்கவே இல்லை சார். நீ நினைக்கலையா? எல்லாரும் அப்படித்தான் நினைப்பாங்க. யோ, கஷ்டப்பட்டு பாடுபட்டு கொஞ்சம் கொஞ்சமா அவங்கள நான் ரெடி பண்ணியிருக்கேன். எல்லாருமே இப்படித்தான் முன்னேறாங்க நினைக்க மாட்டாங்க. வாரு குருவி, யாரோ 1-2 பேர் படிக்காதவங்களுக்காக உதவி செய்யணும்னு நீ நினைக்கிற. இது என்ன ஆகுன்னு தெரியுமா? நல்லா படிக்கிற மொத்த அத்தனை வருஷங்களையும் சேர்த்து சந்தேகப்படுற மாதிரி ஆயிரும். இல்லை சார், இந்த மேட்ரு உங்களுக்கும் எனக்கும் மட்டும்தான் தெரியும். யோ, தப்பு பண்ணக்கூடாதுன்னா தப்பு பண்ணக்கூடாதுன்றதே அர்த்தம். யாருக்குமே தெரியாம தப்பு பண்ணலாம்னு அர்த்தம் கிடையாது. சார் கேட்குறேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க, அவங்க மட்டும் நியாயமா நடந்துக்கினாங்களா? சார் அந்த அழகன் எவ்வளோ பெரிய ஆளு, இவனுங்க வெறும் 7ஆம் கிளாஸ் தான் படிக்கிறானுங்க. அவங்கள சரிசமமா நினச்சி இவங்கள போட்டு தள்ளணும்னு நினைக்கல சார். இது ஒரு சாதாரண காலாண்டு பரீட்சை சார், அது அவங்க அப்படியே எடுத்துக்கினாங்க. ஏதோ பார்டரில் நடக்கிற இந்தியா பாகிஸ்தான் சண்டை மாதிரிலாம் ஆகிட்டாங்க. நீதி நேர்மை நியாயெல்லாம் ஓகே தான் சார், அது நமக்கு மட்டும் இல்லை, நம்மளை எதிர்த்து நிற்கிறவங்களுக்கும் அது புரியணும்ல. ஏன் சார் அவங்க ஒண்டி ஆய்வில் ஆடுவாங்க, நம்ம ஒண்டி நேர்மை ஆனா எப்படி சார்? யோ, தர்மம் கண்டிப்பா ஜெயிக்கும். யார் சொன்னது? என்னையா சொல்ற? எப்போ சார் சொன்னது? அது ஒரு 50-60 வருஷத்துக்கு முன்னாடி இருக்குமா? இப்போலாம் அந்த ட்ரெண்டே இல்லை சார். தர்மமா இருந்தாலும் அதுவே ஜெயிக்காது, நம்ம தான் அதை கெளிக்க வைக்கணும். அதர்மத்தை கெளிக்க வைக்கிறதுக்கு அழகன், தமிழ், தலவாயின்னு கூட்டமா எல்லாரும் சேர்ந்து வேலை செய்யறாங்களே, அப்போ தர்மம் மட்டும் எப்படி சார் அதுவா கெளிக்கும்? நம்ம தான் உள்ள பூந்து இந்த மாதிரி எதனா பண்ணி தர்மத்தை கெளிக்க வைக்கணும் சார். அப்ப அதர்மத்தை பண்ணி தர்மத்தை ஜெயிக்க வைக்கணும்ன்ற, நல்லது நடக்கணுங்கிறதுக்காக தப்பு பண்ணலான்றியா? அப்படி இல்லை சார், நான் சொல்றதுக்கு பின்னாடி ஒரு காரணம் இருக்கு சார், யோசித்து பாருங்க உங்களுக்கே புரியும். யோ, உலகத்துல தப்பு பண்ற எல்லாருமே ஒரு காரணம் வச்சிருப்பான். நீ என்ன காரணம் சொன்னாலும் தப்பு தப்பு தான். அதுவும் நீ பண்ணது பெரிய தப்பியா? சார் இப்படி ட்விஸ்ட் பண்ணி கேள்வி கேட்டா பசங்க கெளிக்க முடியாதுன்னு நீங்க தானே சார் சொன்னீங்க. அதுக்காக கொஸ்டின் பேப்பர் தேடி அவங்கள ஜெயிக்க வைக்க சொன்னா? சார் நான்லாம் படிக்காதவன் சார், எனக்கு தெரிஞ்ச வழியெல்லாம் இதுதான் சார். குருவி, தப்பு குருவி, நீ பண்ணது சின்ன தப்புண்டா. அந்த பசங்களுக்கு குறுக்கு வழியில செய்யறதுக்கு சொல்லி கொடுத்துருக்க பாரு, அது பெரிய தப்பு. அது என்ன ஆகும் தெரியுமா? நாளைக்கு புக் எடுத்து அவங்க படிக்கிறப்ப படிக்கணும்னு அவங்களுக்கு தோணாது, கொஸ்டின் பேப்பர் திருடலான்னு தான் தோணும். குருவி, ஒரு விஷயத்த நல்லா தெரிஞ்சுக்க, கஷ்டப்படாம உழைக்காம கிடைக்கிறது எதுவுமே நிலைக்காது. புரிஞ்சிச்சு சார், இப்போ நான் என்ன சார் பண்றது? என்ன பண்ணலான்னு நீயே சொல்லு. நான் வேணா கொஸ்டின் பேப்பரை எடுத்துன்னு போய் வச்சுட்டு வந்துட்டா சார்? வச்சிடலாம் சார், இப்பயே எடுத்துன்னு போய் வச்சுட்டு வந்துடுறேன் சார். இப்போ வேணாம், காலையில் வச்சுக்கலாம். காலையில் போனா மாட்டிக்குவேன் சார். அப்ப நீ பண்ண தப்பு யாருக்குமே தெரிய வேணாம்னு நினைக்கிறியா? சார்
இங்க பாரு குருவி, நாளைக்கு அழகன்ட்ட போய் நீயும் குற்றத்தை ஒத்துக்கிட்டு இதை கொடுத்துட்ற. சார் காலையில போனா பெரிய பிரச்சனை ஆயிடும் சார். ஆகட்டியா, தப்பு பண்றதுக்கு அந்த பசங்களுக்கு நீ தானே கற்றுக் கொடுத்த, அதே மாதிரி தப்பு பண்ணக்கூடாதுங்கிறதே நீ தான் கற்றுக் கொடுக்கணும். என்ன சொல்ற? இல்ல சார் இல்ல சார், நானே நாளைக்கு போய் அழகங்கிட்ட ஒத்துக்கிறேன் சார். இங்க பாரு, அவங்களா நீ திருடுனதை கண்டுபிடிக்கல, நீ பண்ணதப்ப நீயா ஒத்துக்கிற. அதுக்கு ஏதாவது பெருசா தண்டனை கொடுத்தாங்கண்டா நான் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேன். சார் பார்க்கலாம். யோ, உண்மையை சொல்றதுனாலே ஒருத்தன் திருந்துறதுனாலே ஒரு பிரச்சனை வருதுண்டா, வரட்டும், ஏத்துக்க. ம். என் மேல எந்த கோபமும் இல்லையே. சார் என்ன சார் நீங்க சொன்னா நியாயமா இருக்கும் சார். நீங்க காட்டுற வழி எப்பவுமே தப்பா இருக்கா சார், அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு சார். சார் நான் ஒன்று சொன்னா கோச்சிக்க மாட்டீங்களே? என்னையா? புத்தர், இயேசு, காந்தி மாதிரி நீங்களும் ஒரு ஆளாயிடுவீங்கன்னு நினைச்சேன் சார். ஏன் ஆக மாட்டேனா? இல்ல சார், அதுக்கு முன்னாடி என்ன ஆக்கிடுவீங்க போல இருக்குதே. யோ வண்டியடியா, கிளம்பலாம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இந்த நீதிமன்றம் இதுவரை எத்தனையோ விசித்திரமான வழக்குகளை சந்தித்திருக்கிறது. ஆனால் இது போன்ற ஒரு வழக்கை இதுவரை சந்தித்ததே இல்லை. சார் சும்மா தமாஸ் பண்ணாம ஆரம்பிங்க சார். குருவி, சார். அப்ப நீதான் அந்த கொஸ்டின் பேப்பர் திருடின? ஆமாம் சார். இப்போ திருந்திட்ட? ஆமாம் சார். சரி, கொஸ்டின் பேப்பரை எத்தனை மணிக்கு திருடின? சரியா ஞாபகம் இல்லை சார். சரி, அதை விடு. எத்தனை மணிக்கு திருந்தின? சார் அப்போ ஒரு குத்து மதிப்பா திருடின, குத்து மதிப்பா திருந்திட்ட, அதான? ஆமாம் சார். யோ, நீ ஏன் திருந்தனன்னு கேள்வி கேட்க மாட்டேன். ஏன்னா உன் கூட இருக்கிறது பெரிய மகான், அவர் உன்னை திருத்தி இருப்பாரு. என்னையா பாக்குற? 1000 தான் இருந்தாலும் நீ திருண்டு தப்பு இல்லையா? ஆமாம் சார். யோ, உனக்கு என்னையா தண்டனை கொடுக்கலாம்? தமிழே நீயே சொல்லு. என்ன சார் கேள்வி இது? அவன் சீட்டை கிழிச்சு அனுப்புங்க. அப்படியா? ஏன் குருவி, அப்படியே பண்ணிடலாமா? சார் நான் தப்பு பண்ணிட்டேன், சொல்றதுக்கு எதுவுமே இல்லை. நீங்க எந்த தண்டனை கொடுத்தாலும் ஏத்துக்கிறேன் சார். கரெக்ட். நீ தப்பு பண்ண போய் உன்னை பிடிச்சிருந்தா இதுதான் தண்டனைன்னு சொல்லியிருப்பேன். ஆனா நீ மனம் திருந்தி சரண்டர் ஆயிருக்க. இப்போ உன்னை வேலையை விட்டு தூக்குனா சரித்திரம் என்னத்தாயா அசிங்கமா பேசும். என்ன தமிழே? சார் குருவி நடிக்கிறான் சார். நம்ம புடிச்சிருவோம்னு தெரிஞ்சு அவனே சரண்டர் ஆயிட்டான். சீட்டை கிழிச்சு அனுப்புங்க சார். யோ, இந்த காட்சியில இன்னொரு ஆர்டிஸ்ட் இருக்காரு, அவர் அமைதியாவே இருக்காரு, அவருக்கு வசனமே இல்லையா? யோ ஸ்டாலின், இந்த இடத்துல நீ இருந்தா என்னையா பண்ணுவேன் சொல்லியா? நிச்சயமா குருவியை நான் வேலையை விட்டு அனுப்ப மாட்டேன் சார். நினைச்சையா நீ இப்படித்தான் சொல்லுவேன்னு. ஆனா காரணம் என்னன்னு எனக்கு சொல்லி ஆகணும். சார், தண்டனைங்கிறது ஒருத்தனை திருத்துறதுக்காகத்தான் சார், அவனை மொத்தமா அழிக்கிறதுக்கு இல்ல. அப்படி பாடியா? யோ தமிழ், நாம யாரும் யோசிக்காத ஒரு ஆங்கிள் ஸ்டாலின் யோசிச்சான் பாரியா, அதான் அவன். யோ சரியா, நீ சொல்றதையே நான் கேட்டுக்கிறேன். குருவிய வேலையை விட்டு தூக்கல, ஆனா குருவிய நான் 1 வாரம் சஸ்பெண்ட் பண்றேன். இந்த இன்கிரிமெண்ட், இன்சென்டிவ் இது எதுவும் அவனுக்கு ஃபியூச்சர்ல வராது. என்ன பரவாயில்லையா? சரிங்க சார். என்ன தமிழ், குருவி உடனே சரிங்குது? தலையே போதுன்னு வந்திருப்பான், தலைப்பா மட்டும் போதுன்னா சந்தோஷம் தானே? அப்போ நான் கிளம்பட்டுமா சார்? பொறு, பஞ்சாயத்தை இன்னும் முடியல. யோ ஸ்டாலின், குருவியை நான் விட்டுறேன். ஆனா குருவி கொண்டு வந்த கொஸ்டினை வச்சுதான் உன் பசங்க பார்த்து பாஸ் ஆனாங்கன்னு சொல்லி இந்த பசங்க எல்லாத்தையும் செக்ஷன் பிரிச்சு நான் போட்டுறேன். சரியா? சார் இது அநியாயம் சார். யோ, நீ ஏன் முடிவு பண்ணு, பசங்களா இல்ல குருவியான்னு? சார், எல்லா பசங்களுமே குருவி கொடுத்த கொஸ்டின் பேப்பரை வச்சு தான் பாஸ் ஆவாங்கன்னு சொல்றதெல்லாம் தப்பு சார். அதை நான் எப்பயுமே ஒத்துக்க மாட்டேன். அப்படியா? ஆமா சார், இதுக்கு அதுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை சார். இதை வச்சுதான் அவங்க பாஸ் ஆவாங்கன்னு ஒண்ணும் இல்லை சார். சரியா, அதையே நான் ஒத்துக்கிறேன். அப்ப இன்னொரு எக்ஸாம் வைக்கலாமா? இருயா, என்னையா யோசிக்கிற? யோ, உன் பசங்க ரீ எக்ஸாம்ல பாஸ் ஆயிடுவாங்களா? கண்டிப்பா பாஸ் ஆவாங்க சார். என்ன சார் இவன் சீட்டை கிழிச்சிட்டு திருட்டு கொஸ்டின் பேப்பர் எடுத்து பரிச்சை எழுதுற பசங்க எல்லா கிளாஸையும் பிரிச்சு போறத விட்டுட்டு நீங்க சான்ஸ் மேல சான்ஸ் கொடுத்துட்டு இருக்கீங்க. யோ விடியா, இந்த அழக நெஞ்சுக்குள்ளேயும் கொஞ்சம் ஈரம் இருக்குன்னு அவங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டியா? யோ ஸ்டாலின், போய் உன் பசங்கிட்ட சொல்லி எக்ஸாமுக்கு ரெடியாக சொல்லியா? என்னையா நம்ப மாட்டேன்ற? யோ, நானும் கொஞ்சம் நல்லவன் தான்யா. நான் வரேன் சார். குருவி, நீ ஆபீஸ் போயிட்டு சஸ்பென்ஷன் ஆர்டர் வாங்கிட்டு கிளம்பு. அடுத்த வாரம் ஸ்கூலுக்கு வா. என்ன சரியா? போ. சரிங்க சார். போயா. சார் நிஜமாவே திருந்துட்டீங்களா சார்? யோ, இந்த கதையில இருக்கிறது ஒரே ஒரு வில்ல, நானும் தெரிஞ்சிட்டா எப்படியா? அப்புறம் ஏன் சார்?
இந்த குருவியை இப்ப வேலையை விட்டு தூக்குனா அவன் தியாகி ஆயிடுவாயா. அந்த ஸ்டாலினும் பசங்களும் எதுவுமே பண்ணாத மாதிரி தப்பிச்சிடுவாங்கய்யா. இப்போ குருவி காலம்புற திருடங்கிற பட்டத்தோட வேலை செய்யணும். அந்த பயலுகளும் குறுக்கு வழியில படிக்கத்தான் லாயக்குன்னு ப்ரூவ் ஆயிடும். அந்த ஸ்டாலின் வெறும் டம்மி பீஸ் ஆயிடுவாயா. சூப்பர் சார். சூப்பர்லையா. ஒரே கல்லுல 3 மாங்கா. இதுதான் அழகா டெக்னிக்கு.